அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல மாந்தியை பத்தி பார்க்க போறோங்க. மாந்தியை பத்தி கொஞ்சம் டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம். ரொம்ப ரிப்பீட்டடா கேள்வி வருது. அப்பாயின்மெண்ட் டைம்லயும் நிறைய மக்கள் கேட்கறாங்க. இப்போ போன வீடியோல கூட கமெண்ட்ஸ்ல கூட ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, மாந்தியை பத்தி சார் எனக்கு இங்க மாந்தி இருக்காரு, அங்க இருக்கிறாரு, இவர் என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கண்டிப்பா ஜோதிடம் மேல ஒரு ஆர்வம் இருக்கும் போது, ஜோதிடத்தை உணரும் போது கண்டிப்பா அந்த கேள்விகள் டெஃபினட்டா வரும். ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஏதாவது சில கெடுபலன் நடக்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு மாந்தி இருக்காரு, ஸோ இதனால நம்மளுக்கு கெடுபலன் ஏற்படுமான்றது அனலைஸ் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. அப்படிதான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். மாந்தி பார்த்தீங்கன்னா, மாந்தியை பத்தி நிறைய ரெக்கார்ட்ஸ் ஜோதிடத்துல இல்லை. சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் இந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சவங்க, எழுதினவங்க இதை எழுதி வச்சாங்களா, காணாம போயிடுச்சா, இல்ல எழுதலையா, இல்ல மறைக்கப்பட்டதா, இல்ல இது முக்கியம் இல்லைன்னு விட்டுட்டாங்களா, இல்ல இதை கவனிக்காம விட்டுட்டாங்களான்றது நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். கண்டிப்பா எழுதாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். மாந்தியை பத்தி இவ்வளோ ஆராய்ச்சி பண்றவங்க, இவ்வளோ கால்குலேஷனை கண்டுபிடிச்சவங்க, இவ்வளோ பஞ்சாங்கம் இந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா எந்த சேட்டலைட் இல்லைனாலும், எந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லைனாலும், இன்னும் நம்ம ஜோதிடர்களால, நம்ம பஞ்சாங்கம் கணிப்பவர்களால பல வருஷத்துக்கு என்னைக்கு அமாவாசை வரும், என்னைக்கு என்ன நட்சத்திரம் வரும், என்னைக்கு பௌர்ணமி வரும், என்னைக்கு விநாயக சதுர்த்தி வரும், எல்லாத்தையும் இப்பவே உக்காந்துன்னு கணிக்க முடியும். 100 வருஷம் கழிச்சு என்ன என்னைக்கு அமாவாசை, பௌர்ணமி, என்னைக்கு என்ன நட்சத்திரம், என்னைக்கு முகூர்த்த நாள்ன்றத கணிக்க முடியும். அந்த அளவுக்கு டேட்டாவை நம்ம சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கே இந்த உலகம் அழிஞ்சு போச்சுனாலும் இந்த டேட்டாவஸை வச்சு அடுத்த எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் பஞ்சாங்கம் கணிக்க முடியும், முகூர்த்த நாள் கணிக்க முடியும், நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாத்தையும் இது பண்ண முடியும். ரைட்டுங்களா? இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்தது, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இவ்வளோ எழுதி வச்சவங்க மாந்தியை பத்தி விட்டுட்டு இருப்பாங்களா? நம்ம கையில வரல, அதுதான் விஷயம். அதை பத்தி பார்க்கலாம். நிறைய ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்துல கொஞ்சம் ரொம்ப பைத்தியமா இருக்கிறவங்க, ஜோதிடம் படிச்சுன்னு இருக்கிறவங்க என்கிட்ட, சார் இந்த யுரேனஸ் இதெல்லாம் கிரகங்கள் இருக்காங்களே, இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கலாம் சொல்லியிருக்காங்க. நானும் பாத்தீங்கன்னா சில நாட்களாக ஆராய்ச்சி பண்ணின்னு இருந்தேன். அதனுடைய இன்ட்ரடக்ஷன் நான் சொல்றேன். அந்த கிரகங்களை பத்தி ஒரு லைட்டான விஷயங்கள் இப்போ நான் இதை சொல்றதை வச்சு நீங்களும் ஆராய்ச்சி பண்ணலாம், உங்க ஜாதகத்திலையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ அதை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் ஒரு வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிறத நம்ம கரெக்டா துல்லியமா சொல்லும் போது அதை எல்லாருமே நம்புவாங்க. ஸோ இப்போ இந்த யுரேனஸ், நெப்டோ, புளூட்டோ இதெல்லாம் ரெக்கார்டு கிடையாது, எழுதி வைக்கல. ஸோ புதுசா கேட்கறவங்க, கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க இல்ல வேற ஏதாவது ஜோதிடர்கள் கேட்கும் போது நம்ம ஏதோ கொஞ்சம் வளரின்னு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ரைட்டுங்களா? இருந்தாலும் என்னுடைய ஆராய்ச்சியை நான் வருங்காலத்துல சொல்றேன். இப்போ இந்த பதிவுல கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் மாந்தியை பத்தி பார்த்துடலாம். மாந்தி பாத்தீங்கன்னா சனியோட பையன் சொல்லிட்டு புராண கதையில எல்லாம் வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா ராமாயணத்துல இந்த ராவணேஸ்வரர் கடையில வருது. இந்த இந்திரஜித் ராவணனோட பையனை அழிக்கிறதுக்கு மாந்திய நம்ம இறைவன் பாத்தீங்கன்னா அனுப்புறாரு. இந்த கிரகங்களும் பாத்தீங்கன்னா மாந்தியை வச்சு அந்த இந்திரஜித்தையும் ராவணனையும் வீழ்த்தறதுக்கு பிளான் பண்றாங்க. ஸோ புராண கதையில பாத்தீங்கன்னா இந்த மாந்தி இருக்கிறாரு. கேரளா ஜோதிட சிஸ்டத்துலயும் பாத்தீங்கன்னா மாந்தியை ரொம்ப இதுவா பார்ப்பாங்க. நம்ம தமிழ்நாடு சிஸ்டத்துல பாக்குறது இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய இருப்பு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டர்ப் ஆகுறது நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா இந்த மாந்தி பெரும்பாலான இடத்துல எங்க உக்காந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால நம்ம ரொம்ப நெகட்டிவா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடர்கள், முன்னோர்கள் அதை எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாந்தி பாத்தீங்கன்னா 10, 11 மட்டும்தான் நல்லது பண்றாரு, மிச்சம் எல்லா இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாரு.
ஸோ இதை கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் பட்டுது. அதை தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா மாந்தி லக்னம் முதல் 12 வீடுகள்ல அமரும் போது 10, 11ஆம் இடத்தை தவிர, 10ஆம் இடம் 11ஆம் இடத்தை தவிர மிச்சம் எங்க உக்காந்தாலும் அந்த இடத்தோடைய முக்கியமான விஷயத்தை கெடுகிறாரு. எல்லாருக்கும் கெடுகிறாரான்னு கேட்டா இல்ல. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுமா, உங்களுக்கு ஒரு கிரகம் வலுவா இருக்குதா, உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணுதா, உங்களுக்கு ஒரு தசாபுக்தி நல்லது பண்ணுதா, உங்களுக்கு 7.5 சனி அஷ்டமத்து சனி நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா, வாழ்க்கையில நீங்க பெரியாள் ஆவறீங்களா, எல்லாத்துக்கும் நம்ம வந்து முக்கியமா பாக்குறது ஜாதகத்தோட வலு, திரிகோணாதிபதிகளுடைய வலு. அந்த ஜாதகம் வலுவா இருக்கிறவங்களுக்கு, திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கிறவங்களுக்கு மாந்தியோடைய எஃபெக்ட் இப்போ நெகட்டிவா ஒரு இடத்துல உக்காந்துன்னு இருந்தாலும் அவருடைய எஃபெக்ட் பெருசா தெரியல. இதுதான் உண்மை. செக் பண்ணி பாருங்க. லக்னம் முதல் 12 வீடுகள்ல 10ஆம் இடம் 11ஆம் இடத்தை தவிர மாந்தி எங்க உக்காந்தாலும் அவரு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றார். ரைட்டுங்களா? அவரு கொஞ்சம் அந்த இடத்தை கெடுக்கிறார். ஆனா இது எல்லாருக்கும் கெடுக்கிறாரான்னு கேட்டா கிடையாது. லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வலுவா இருக்கிறவங்கள மாந்தியால அவர் எங்க உக்காந்துன்னு இருந்தாலும் கெடுக்க முடியல. இந்த மாந்தி யாருக்கு கெடுக்கிறாரு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி வலு இழந்து இருக்கும் போது, 5ஆம் அதிபதி வலு இழந்து இருக்கும் போது, 9ஆம் அதிபதி வலு இழந்து இருக்கும் போது, இந்த திரிகோணாதிபதிகள் வலு இழந்து இருக்கும் போது, ஜாதகம் வலு கம்மியா இருக்கும் போது, அவயோக ஜாதகம்னு சொல்றோம் பாத்தீங்களா, 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாகி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி எல்லாம் இந்த மாதிரி 3 இடத்துல பாப கிரகங்கள் அமர்ந்து இந்த அதிபதிகள் ஆட்சி உச்சமாகி கொஞ்சம் ஜாதகம் கொஞ்சம் மோசமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜாதகத்துல இவர் ஒரு இடத்துல போய் உக்காரும் போது மிகப்பெரிய தாக்கத்தை பண்றத நம்மளுக்கு கிளீனா தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். லக்னத்துல உக்காரும் போது ஜாதகம் நல்லா இல்லாத போது, ஜாதகம் கொஞ்சம் மோசமா இருக்கும் போது, லக்னத்துல உக்காரும் போது அவங்களுடைய உருவ அமைப்புல, முக அமைப்புல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்போ சில பேருக்கு மூஞ்சியில ஏதாவது சில காயங்கள், தீக்காயங்கள், ஏதோ ஒரு அடிபட்டு ஆபரேஷன் பண்ணது, இல்ல உருவத்துல ஏதாவது ஒரு குறை, இல்ல மைண்ட் அஃபெக்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லக்னத்துல மாந்தி அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது. பயந்துராதீங்க. இவரோட பலன் ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கும். ஜாதகம் யாருக்கு வலு குறைந்து இருக்குதோ அவங்களுக்கு இது இருக்கு. அதே மாதிரி மாந்தி 2ஆம் இடத்துல உட்காரும் போது அவங்களுக்கு குடும்பம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க பேசுற பேச்சு வந்து ரொம்ப மோசமா கோவப்பட்டு பேசுற மாதிரியும் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கோபமா பேசுற மாதிரியும் இருக்கும். ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்துற ஒரு நபராகவும் இருப்பாங்க. பிளஸ் அவங்களுக்கு தனமும் கெடுது, அவங்களுக்கு வரக்கூடிய காசும் கெடுது. இது யாருக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது பெரிய தொழிலதிபருக்கு கூட மாந்தி 2ல உட்காந்துன்னு இருப்பாரு. அதுக்குன்னு அவர் வந்து காசு இல்லாதவர்னு நம்ம சொல்ல முடியாது. சோ ஜாதகம் வலு இழந்து இருக்கும் போது அவங்களுக்கு 2ஆம் இடத்துல மாந்தி உட்காரும் போது குடும்பம் அல்லது தனம் கெடுது. 3ஆம் இடத்துல மாந்தி உட்காந்துன்னு இருக்கும் போது அவங்களுடைய வெற்றியே கெடுது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் சில சமயங்கள்ல அந்த முயற்சி பண்ணாமையே போயிடுறது. சில பேருக்கு காமம் சம்பந்தமான இடத்துல டோட்டலா டிஸ்டர்ப் ஆகுறது, ஒண்ணு அப்படியே நெகட்டிவா போயிடுறது, இல்ல ஓவரா எக்ஸ்ட்ரீமா போறது. இதை வந்து நம்ம பாக்குறோம். 4ஆம் இடத்துல மாந்தி உட்காரும் போது அவங்க என்ன அவஸ்தைப்பட்டாலும் அவங்களுக்கு வீடு கிடைக்காம, அவங்களால ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாம, அவங்களுக்கும் தாயாருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாம, அவங்களுக்கும் தாயாரும் பார்க்க முடியாம, இல்ல தாயாருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியுது. இது எல்லாருக்கும் கிடையாது. மாந்தி வந்து பாத்தீங்கன்னா எங்க உக்காந்தாலும் நற்பலனே சொல்ல முடியாது, நெகட்டிவா தான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம ஜோதிடத்திலேயே தமிழ்நாடு முறை பிரகாரம் பண்ற இந்திய வேத ஜோதிடத்துல நம்ம மாந்தியை பத்தி எடுக்காததுக்கு ரீசனே அதான். பூராவே நெகட்டிவா தான் இருக்கும். அவங்க ஏன் இதை விட்டாங்கன்னு தெரியுங்களா? ஏன் இதை எடுக்கலன்னா,
ஒருத்தருடைய ஜாதகத்துல மாந்தி 4ல உட்காந்துன்னு இருக்கிறாரு, அவருக்கு அம்மா நல்லா தானே இருக்கிறாங்க, அவர் நல்ல வீடு வாகனத்தோட தானே இருக்கிறாரு. ஒருத்தருக்கு பார்த்தா இந்த மாதிரி ஆகுது. ஸோ அவங்க வந்து அதை ஃபுல்லா ஒரு பெரிய ஃபார்முலாவா, ஒரு சூப்பர் ஃபார்முலாவா அவங்களால எடுக்க முடியல. அதுக்கு ரீசன் அதான், ஜாதகம் வலுவா இருக்கிறவங்களுக்கு மாந்தி எங்க உக்காந்துன்னு இருந்தாலும் வேலை செய்யாது. மாந்தி வந்து ஒரு சப்ஸ்டியூட் கிரகம் மாதிரி, கெடுக்கும் போது இன்னும் மேல சூப்பரா கெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இப்போ கெடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, இன்னும் பயங்கரமா ஒரு கெடுக்கணும்னா அந்த இடத்துல மாந்தியை யூஸ் பண்றாங்க. சோ உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கெட்டிருக்கும் போது அவயோகர்கள் வலு பெறும் போதுதான் இவரும் வேலை செய்வார். இவருடைய அவயோக தன்மையை வேலை செய்வார். இவரு சனியோட பையன்னு சொல்றாங்க, ரைட்டுங்களா? அப்பனா சனி வந்து ஒரு பாப கிரகம். சோ அவருக்கு பிறந்த ஒரு பையனா எப்படி இருப்பாங்க? அப்ப அவரை விட டேஞ்சரா தான் இருப்பாங்க. இவரை வந்து பாத்தீங்கன்னா சடலத்தோட கம்பேர் பண்றாங்க, மரணத்தோட கம்பேர் பண்றாங்க, சுடுகாடோட கம்பேர் பண்றாங்க, இறந்த பிரேதத்தோட கம்பேர் பண்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான ஒரு பிளானட். எப்ப வேலை செய்யும்? உங்க ஜாதகம் டோட்டலா செயலிழந்து இருக்கும் போதுதான் இவருடைய வேலை அதிகமாக இருக்கும். ஸோ 5ல உட்காரும் போது குழந்தைகள் பிறப்பதுல பிரச்சனை ஏற்படுவது, இல்லை குழந்தையே ஏதாவது எடகுடமா பிறப்பது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கு. 6ல வந்து மாந்தி உட்காரும் போது பெரிய கோர்ட்டு கேஸ்ல போய் மாட்டிக்கிறது, செய்யாத தப்புல போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், பெரிய கடன்ல போய் மாற்றுறது, பெரிய வியாதிகள்ல போய் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்துல மாந்தி உட்காரும் போது திருமண ஸ்தானத்துல கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுவது, காமம் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை ஏற்படுவது, இதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஜாதகம் செயலிழந்து இருக்கும் போது ஒரு வாட்டியும் நான் சொல்லின்னு இருக்கேன், ஜாதகம் செயலிழந்து இருந்து மாந்தி 7ல உட்காந்துன்னு இருக்கும் போது கண்டிப்பா திருமண வாழ்க்கையை பாதிக்கப்படுவது, இல்ல மோசமான ஹஸ்பண்ட் வர்றது, இல்ல மோசமான மனைவி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த மாந்திக்கும் ரொம்ப நெகட்டிவ் செய்யக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 இடம் இருக்குது. 2ஆம் இடம் 8ஆம் இடம். மாந்தியை பத்தி கவலையே படவே கூடாத இடம் வந்து 10ஆம் இடம் 11ஆம் இடம். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் 8ஆம் இடம். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் மரணத்துக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் சம்பந்தங்கள் இருக்குது. விபத்து, அவமானம், அசிங்கம், கேவலம், இதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. 2ஆம் இடத்துக்கு எப்படி சம்பந்தம் இருக்குன்னா, 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்துதுன்னா 8ஆம் இடத்தை பார்க்கும். அனைத்து கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கு. அந்த முறையில 8ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி அமரும் போது சில நெகட்டிவான பலன்கள், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், விபத்து, மரணம், பெரிய வாழ்க்கையில பெரிய நெகட்டிவ் ஏற்படுவதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. 9ஆம் இடத்துல வரும்போது தந்தை சொத்து விரயமாவது, காணாம போயிடுறது, யாராச்சும் அபகரிக்கிறது, தந்தை கூட பிரச்சனை ஏற்படுவது, தந்தையே இல்லாம போறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. 10ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அதை பத்தி கவலைப்பட வேணாம். தொழிலுக்கு அது ஒரு நல்ல பலம் தான். நீங்க வேலையில இருந்தாலும் ஒரு நல்ல பலம், நீங்க பிசினஸ் பண்ணாலும் அது ஒரு நல்ல பலம். 11ஆம் இடத்துல மாந்தி இருப்பது ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. ரொம்ப மிகப்பெரிய அளப்பரிய யோகத்தை செய்வாங்க, அளப்பரிய தனவரவை செய்வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும், முக்கியமா ஞானம் ஏற்படும்ன்றாங்க. நல்ல ஞானம் வரும், நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும்னு சொல்றாங்க. சோ 11ஆம் இடத்துல மாந்தி இருப்பது மிகவும் நல்லது. 10ஆம் இடத்துல மாந்தி இருப்பதும் நல்லது. 12ஆம் இடம் ஒரு அவயோக ஸ்தானம், மறைவு ஸ்தானம், ஒரு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம், காமம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானம், நிறைய பெண்களோட உறவு, நிறைய ஆண்களோட உறவு, விரயங்கள் ஏற்படுவது, சில பேருக்கு வாழ்க்கையே விரயமா போறது, வாழ்க்கையில எனக்கு எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு சில பேர் கேட்பாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்தானம், தற்கொலை எண்ணம் வருவது, சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு இடம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் ரொம்ப வலு குறைந்திருக்கும் போது தான் நடக்கும். இந்த திரிகோணாதிபதியில ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சார் எனக்கு லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, திருக்பலமா இருக்கிறாரு, அதிநட்பு ஸ்தானத்துல இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு,
நீச்சபங்கமா இருக்கிறாரு, குருவோட பார்வையில இருக்கிறாரு, குருவோட சேர்ந்து இருக்கிறாரு, சுக்கிரனோட பார்வையில இருக்கிறாரு, சுபகிரகத்தோட பார்வையில இருக்கிறாரு, சுபகிரகத்தோட சேர்ந்து இருக்காரு, ராஜயோகரோட சேர்ந்து இருக்கிறாருன்னா கவலைப்பட வேணாம். இதே மாதிரி லக்னாதிபதி வலுப்பெற்று இருந்தாலும் இதே மாதிரி 5ஆம் அதிபதி மட்டும்தான் சார் என் ஜாதகத்துல வலுவா இருக்கிறாரு, லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுவா இல்ல, பரவாயில்லையான்னு கேட்டா பரவாயில்ல. ஒரு திரிகோணாதிபதி வலுப்பெற்று இருந்தாலே நீங்க சத்தியமா ஏதோ ஒரு புண்ணியத்தை பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். சோ அப்பனா உங்க ஜாதகம் வந்து வலு குறைந்த ஜாதகம்னு நம்ம எடுக்க முடியாது. சோ அப்பனா உங்களுக்கு மாந்தி வந்து பெரிய கெடுபலனை செய்ய மாட்டார், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி 9ஆம் அதிபதி வலு அடைந்து இருக்கும் போது லக்னாதிபதி வலு குறைந்திருந்தாலும் பரவாயில்ல, 5ஆம் அதிபதி வலு குறைந்திருந்தாலும் பரவாயில்ல, 9ஆம் அதிபதி மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போதும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு லக்னாதிபதி அவுட்டு, 5ஆம் அதிபதியும் அவுட்டு, மறைஞ்சிட்டாங்க, பாப கிரகங்களோட சேர்ந்துட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப வலு இழந்து இருக்கிறாங்க. 9ஆம் அதிபதி ட்ரிபிள் ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங், 9ஆம் இடமும் ஸ்ட்ராங், 9ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங். ஓகேங்களா? அவர் வாழ்க்கையில என்ன நடந்துன்னு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவரு வேலைக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் கூட சம்பாதிக்கல. மாசம் மாசம் அவங்க அப்பா ஒரு 70,000 கொடுத்துருவார், வச்சுக்கோ செலவுக்கு வச்சுக்கோ. இவர் அந்த காசை வச்சுக்கின்னு ஜாலியா ஊர் சுத்துவார், பைக் எடுத்துக்கின்னு ஜாலியா எங்கெங்க போகணுமோ எல்லா இடத்துக்கும் போவார். ஆனா ரொம்ப நல்ல கேரக்டர், யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டாரு, அவர் உண்டா ஒரு வேலை உண்டுன்னு இருப்பாரு. யாராச்சும் போனை கீழே தவற விட்டுட்டா கூட, ஒரு ஐபோனை யாராச்சும் விட்டுட்டா கூட அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த போனை கொடுக்காம தூங்க மாட்டார், யாரையும் கெடுக்க மாட்டாரு. அதே சமயம் வேலைக்கு போறது கிடையாது, வேலை செஞ்சதா சரித்திரமும் கிடையாது. அப்பா வந்து காசு கொடுத்துருவாரு, மாசம் மாசம் காசு கொடுத்துருவாரு, நல்ல வாடகை வருது. பாத்துக்கோங்க, லக்னாதிபதி கெட்டிருக்காரு, 5ஆம் அதிபதி கெட்டிருக்கிறாரு, ஆனா 9ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, 9ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு, காசு வந்துருது, வாழ்க்கையில எந்த குறையும் கிடையாது. பாத்தீங்களா? இந்த திரிகோணாதிபதியில ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தாலே எவ்வளவு பெனிஃபிட். இதுல 3 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தா, இதுல 3 பேர் கனெக்ட் ஆகிறது தான் ராஜயோக ஜாதகம்னு நம்ம சொல்றோம். லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டாருன்னா நீங்களே எல்லாத்தையும் பண்ணுவீங்க, நீங்களே படிப்பீங்க, நீங்களே சூப்பரா ஒரு வேலையில போய் உட்காந்துப்பீங்க, நீங்களே சம்பாதிப்பீங்க, நீங்களே வீடு கட்டுவீங்க, செயல் வீரனா இருப்பீங்க, நீங்களே எல்லாத்தையும் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, நீங்களே உங்களால அனைத்தையும் உங்க தனி ஒருவனால செய்ய முடியும். லக்னாதிபதி மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா, 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். கரெக்டா நீங்க படிப்பு முடிக்கும் போது உங்களுக்கு வேலை யாராச்சும் வந்து இந்த வேலைக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது இங்க வீடு இருக்குப்பா வாங்கிக்கோப்பான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும். லக்னாதிபதி வலுவா இருக்கும் போது நீங்களே ஒரு செயல் வீரனா இருப்பீங்க, நீங்களே முடிச்சு விட்டுருவீங்க எல்லாத்தையும், நீங்களே அதை சக்சஸ் பண்ணிடுவீங்க, யாரோட உதவியும் உங்களுக்கு தேவை கிடையாது, யாரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவை கிடையாது. 5ஆம் அதிபதி வலுவா இருக்கும் போது அதிர்ஷ்டம் உங்களை வந்து கதவு தட்டும், இத நீ படி, இந்த வேலைக்கு போ, இந்த இடத்துல வீடு வாங்கு, இந்த கார் வாங்கு, நீ வெளிநாட்டுக்கு போ, வெளிநாட்டுக்கு. நீங்களே ஜாதகம் பார்க்காமயே உங்களுக்கே வெளிநாடு மேல ஆர்வம் இருக்கும். அவர் ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்த்தா வெளிநாட்டுக்கு போனாதான் அவருக்கு நல்லதுன்னு அவர் ஜாதகத்துல இருக்கும். அவருக்கே அது தோணும், அவருக்கே அந்த வழி வந்து காட்டப்படும். 9ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாக்கியத்தை அனுபவிப்பீங்க. உங்க அப்பா பெரிய ஆளா இருப்பாரு, உங்க அப்பா நல்லா சொத்து சேர்த்து வச்சிருவாரு, பெரிய மனிதரா இருப்பாரு, பேரு புகழோட இருப்பாரு, உங்களுக்கு அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உங்க அப்பா இருக்கிற பொசிஷன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், உங்க அப்பாவுடைய பிசினஸ் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், உங்க அப்பாவுடைய ரெண்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், உங்க அப்பாவுடைய பில்டிங் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், உங்க அப்பாவுடைய கார் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அவர் ஒரு பெரிய BMW கார் யூஸ் பண்ணின்னு இருப்பாரு, அவர் அப்படியே இந்த மகனை வச்சுக்கோ ஓட்டுன்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி உக்காந்த இடத்துல இருந்தே அதிர்ஷ்டம் ஏற்படும்.
ஒரு தசை உங்களுக்கு நல்லது செய்யணுமா, திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராகு தசை உங்களுக்கு நல்லது பண்ணுமா, திரிகோணாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு டைவர்ஸே ஆகக்கூடாதா, நீங்க உங்க கணவரை கொடுமைப்படுத்தினா கூட அவர் உங்களை விட்டு போக கூடாதா, உங்க திரிகோணாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு அவயோக சம்பவமும் நடக்கக்கூடாதா, திரிகோணாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது நிறைய பேர் வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், பெரிய கடன்ல மாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், பெரிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திரிகோணாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். எது கேட்டாலும் இதுதான், இங்கதான் வந்து நிற்கும். ஜோதிடத்தோடைய மைய பகுதி அது, ரைட்டுங்களா? ஓகே, மாந்திய பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யுரேனஸ், நெப்டூன், புளூட்டோ இவங்களை பத்தியும் கண்டிப்பா சித்தர்கள் என எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இங்கிலீஷ் பேரு. அது கண்டிப்பா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. மறைந்து இருக்கலாம், காணாம போயிருக்கலாம், தொலைஞ்சிருக்கலாம், இல்ல நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு இறைவனும் மறைச்சிருக்கலாம். கண்டிப்பா அவங்க கண்ணில் படாம போயிருக்காது. சோ இந்த நவகிரகங்களுடைய பவர், இந்த 9 பிளானட்ஸோட பவர் ரொம்ப ஜாஸ்தி. மேபி அவங்களுடைய பவர் கம்மியா இருந்திருக்கலாம். சோ அதனால விட்டுட்டு இருக்கலாம். இது எல்லாம் என்ன நடந்திருக்கும்னு அந்த இறைவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அதை பத்தி சில விஷயங்கள் பார்க்கும்போது, சோலார் சிஸ்டத்துல பக்கத்திலேயே இவங்க இருக்கிறாங்களே, சனிக்கு பக்கத்துல இருக்கிறாங்களே, குருவுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களே, இவங்கனால நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதான்றத நம்ம கொஞ்சம் செக் பண்ணும்போது, இந்த யோக ஜாதகங்கள் இருக்கு பாருங்க, பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க பாருங்க, பெரிய பதவியில இருக்கிறாங்க பாருங்க, இவங்க ஜாதகம்லாம் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்காருல்ல. அவங்க ஜாதகத்துல எல்லாம் ஒரு நல்ல இடத்துல 10, 11ஆம் இடத்துல இவங்கெல்லாம் உட்கார்றத நம்ம பார்க்கிறோம். சோ அப்பதான் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் புரியுது. சோ இவரு ரொம்ப பணக்காரரா இருக்கிறாரு, இவரு வந்து கப்பல் வச்சுன்னு இருக்கிறாரு, இவர் வந்து 50 பஸ் வச்சுன்னு இருக்கிறாரு, இவர் ஜாதகத்துல கரெக்டா லாபஸ்தானத்துல இந்த கிரகம் இருக்குது. சோ இந்த கிரகத்தோட சப்போர்ட்டும் லாபஸ்தானத்துக்கு போதான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இவர் இவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருக்கிறாரு, இவர் ஜாதகத்துல 10ஆம் இடத்துல இவர் இருக்கிறாரு, லக்னாதிபதியோட இந்த கிரகம் இருக்குது. சோ இதனுடைய ஒரு சின்ன சப்போர்ட், பெரிய சப்போர்ட் இல்லைனாலும் 100% சப்போர்ட் வேணாம், 50% சப்போர்ட் வேணாம், ஒரு 10% சப்போர்ட் கொடுக்கும் போது அதனால அந்த ஜாதகருக்கு ஒரு பெனிஃபிட் ஏற்படும்ல. சோ 10% ஏன் நான் கணக்குல எடுக்கணும்னு நம்ம ஜோதிடத்தை கண்டுபிடிச்சவங்க விட்டுருக்கலாம். இந்த கிரகம் தலையெழுத்தை மாத்தாதுன்னு விட்டுருக்கலாம். இந்த 9 கிரகங்கள் தான் தலையெழுத்தை மாத்தோம், இவங்கெல்லாம் தலையெழுத்தை மாத்த மாட்டாங்க, பெரிய விஷயத்த எக்ஸிக்யூட்டும் பண்ண மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க, புடுங்கவும் மாட்டாங்க, இவங்களை ஏன் நம்ம உள்ள சேர்க்கணும்னு நினைச்சிருக்கலாம். என்ன ஆச்சுன்னு சத்தியமா நம்மளுக்கு தெரியாது. நம்ம சும்மா ஒரு அனலைஸ். இந்த யுரேனஸ், நெப்டோ, புளூட்டோ, இது இப்போ நான் வந்து தெரிஞ்ச விஷயம், கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யுரேனஸ் புதனோட சாயல்ல இருக்கிறார். எப்படி ஒரு புதனோட சாயல்ல இருக்கிறாரு நான் கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்கன்னா, இந்த யுரேனஸ் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்க. யுரேனஸ் பிளானட் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கிறத நான் பாக்குறேன். அதே மாதிரி அந்த கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூவும் கிரீனும் கலந்தா மாதிரி இருக்கு. ப்ளூவும் கிரீனும் கலந்தா மாதிரி, ரைட்டுங்களா? ஒரு அக்வா கலர்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து சியோன்னு சொல்றாங்க. அந்த கலரு ப்ளூவும் கிரீனும் கலந்தீங்கன்னா ஒரு கலர் ஒன்று வரும், டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர்ல அந்த பிளானட் இருக்கு. சோ இந்த பிளானட் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவங்க கொஞ்சம் அதி புத்திசாலியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? சோ அப்பனா இவரு புதன் மாதிரி செயல்படுறாரு. சோ இவரு சுக்கிர அணியில வருவாருன்னு நான் நினைக்கிறேன். யுரேனஸ். நிப்டோன் வந்து பாத்தீங்கன்னா 10, 11ல இருக்கும் போது நல்ல செல்வத்தை கொடுக்கிறாருன்னு எனக்கு தோணுது.
செல்வத்தை கொடுக்கிறாரு. பெரிய விஐபியோட ஜாதகத்துல இந்த நிப்டோன் வந்து 10-11 இருக்கும்போது அவங்க கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிப்டோன் சனிய மாதிரி செயல்படுறார். சனியோடைய சில பாபத்தன்மை உள்ள கேரக்டர் இவருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் 7ல் உட்காரும் போது, 6ல் உட்காரும் போது, 8ல் உட்காரும் போது சில கெட்ட விஷயங்கள் நடக்குது. சோ வந்து இவர் வந்து 7ல் இருக்கக்கூடாது, திருமணஸ்தானத்துல இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அதே இவர் 10-11 உட்காரும் போது அளப்பரிய யோகத்தை பண்றாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதெல்லாம் எந்த புக்ல கிடையாது நான் நினைக்கிறேன். பல பேருடைய ஜாதகத்தை பார்க்கறதால நான் ஜாதகம் பார்த்துன்னு இருக்கும் போது இதெல்லாம் நோட் பண்ணுவேன். பட் அவங்க கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் எந்த கன்சல்டேஷன்லயும் இந்த கிரகத்தை பத்திலாம் நம்ம பேசினது கிடையாது. வீடியோல நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் இருக்கிறீங்க, நிறைய பசங்க இருக்கிறீங்க, சின்ன சின்ன பசங்க. 17 வயசு பையன் என்கிட்ட போன் பண்ணி கன்சல்டேஷன் பாக்குறான். அவன் ஜாதகத்தை உரிச்சு என்கிட்ட சொல்றான். அவன் ஜாதகத்தை அவன் கரைச்சு குடிச்சிருக்கான். அப்போ அவன் ஜாதகத்தை அவன் கரைச்சு குடிக்கணும்னா அவனுக்கு ஜோதிடம் தெரிஞ்சாதான் அவன் குடிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு நாலேஜ் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, சின்ன பசங்க. 17 வயசுல நான் ஜோதிடத்துக்குள்ளேயே வரல. 19 வயசுல இருந்துதான் எனக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரியும். 17 வயசு பையன் அவ்வளவு தெளிவா இருக்கிறான். சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் போகும்போது அவங்க இதுல இருந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த நெப்டூன் வந்து அதே மாதிரி அவரோட கலரை பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூவா இருக்கு. டார்க் ப்ளூவா இருக்கு. சனியோட சில கொஞ்சம் மேட்ச் ஆகுறாரு. சோ இவர் வந்து சுக்கிரானில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புளூட்டோ வந்து பாத்தீங்கன்னா குரு அணில இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல இருக்கிறாரு. ரெட் கலர்ல பிரவுனு, ரெட்டு, ஆரஞ்சு, பீச் இந்த கலர்ல நீங்க வந்து இப்ப நான் முடிஞ்சா நான் இந்த 3 கிரகங்களுடைய போட்டோஸை நான் வந்து வீடியோல போடுறேன். பாருங்க இந்த யுரேனஸ் என்ன கலர்ல இருக்கிறாரு நீங்களே பாருங்க. யுரேனஸ் வந்து ப்ளூவும் கிரீனும் கலந்த மாதிரி ஒரு கலரு. நிப்டூன் வந்து டார்க் ப்ளூ அப்படி ஒரு கலரு. இந்த புளூட்டோ வந்து பாத்தீங்கன்னா குரு அணில இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரவுனு, ரெட்டு, ஆரஞ்சு, பீச் பாருங்க. இப்போ ரெட்டும் கிரீனும் மிக்ஸ் ஆகாது, ப்ளூவும் ரெட்டும் மிக்ஸ் ஆகாது. கரெக்டுங்களா? ஏன்னா ப்ளூ வந்து சனியோட கலரு, ரெட்டு வந்து செவ்வாயோடைய கலரு, பிரவுனு செவ்வாயோடைய கலரு, ரெட்டு செவ்வாயோடைய கலரு, ஆரஞ்சு சூரியனோட கலரு, பீச் வந்து செவ்வாயோடைய கலரு. சோ இது இந்த அந்த கிரகத்துல இருக்கிற ஷேடு கூட ஒரே ஒரு குரு அணியோடைய ஷேடாவே இருக்கு. அதே மாதிரி யுரேனஸோடைய 2 ஷேடு கலந்து இருக்கு. இதை நீங்க கூகுள்ல போய் பார்த்தாலும் தெரியும், உங்களுக்கு சாட் ஜிபிடில போய் பார்த்தாலும் தெரியும். இந்த ப்ளூவும் கிரீனும் போய் போட்டீங்கன்னா சேர்ந்தா மாதிரி இவங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரானி கலர். அந்த நிப்டூன் டார்க் ப்ளூ சுக்கிரானி, ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ, கருநீலம் அந்த மாதிரி வரும். பிளாக்கும் வைப்பாங்க, கருநீளமும் வைப்பாங்க. சோ ராகு மாதிரி இந்த நிப்டூன் வந்து ராகு மாதிரி அல்லது சனி மாதிரி அப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இந்த புளூட்டோ வந்து பாத்தீங்கன்னா இவரும் 10-11 இருக்கும் போது அளப்பரிய யோகத்தை செய்யறத நம்ம பாக்குறோம். இந்த புளூட்டோ லக்னத்துல இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். செவ்வாய் லக்னத்துல இருந்தா என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். சோ அதே வேலையை இந்த புளூட்டோவும் லைட்டா பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி தான். இதெல்லாம் ஒன்றும் அப்படியே அந்த ஜாதகத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாறி இருக்கலாம். நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு. நம்ம வந்து சித்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி எழுதுனாங்க. நம்ம அப்படியெல்லாம் பண்ணல. ரைட்டுங்களா? இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஜோதிட அறிவை வச்சு நம்ம இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து நிறைய ஜாதகத்தை எக்ஸாம்பிளா வச்சு இவங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, இவங்க ஏதாவது தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா நாட் 100%, ஒரு 10-15% இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர். ஒரு சனி 11ஆம் இடத்துல இருக்கும்போது அளப்பரிய யோகத்தை பண்ணுவார். அவரு கூட இந்த நிப்டூனும் இருக்கும் போது அல்லது ஒரு ராகுவோட இந்த நிப்டூன் இருக்கும் போது இன்னும் கூட கொஞ்சம்
இப்போ சனி 100% நல்லது பண்ணும் போது இந்த நெப்டூன் ஒரு 110% 2 பேர் சேரும் போது அந்த மனிதருக்கு நல்லது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை நிறைய ஜாதகத்துல நம்ம பார்க்கிறோம், ஆல்ரெடி பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஸோ வருங்காலத்துல நிறைய விஷயங்களை இதுல பத்தி என்ன தெரிஞ்சுட்டு நம்ம டெலிவரி பண்ணலாம், ஒரு புக்ல கூட எழுதலாம். வருங்காலத்துல பாக்குறவங்க அதை பத்தி எடுத்துக்கிட்டோம். ஆனா 100% இவங்களோட பவர் வராது, அது மட்டும் கன்ஃபார்ம். அப்போ அதே மாதிரி இவங்க இப்போ யுரேனஸ், நெப்டோ, ப்ளூட்டோ நான் சொல்லிட்டேன்றதுக்காக இவங்க 7ல இருக்கிறாங்கன்னு உக்காந்துன்னு கவலைப்பட்டுன்னு இருக்காதீங்க, இவங்க 8ல இருக்கிறாங்கன்னு உக்காந்துன்னு கவலைப்பட்டுன்னு இருக்காதீங்க. நான் இந்த வீடியோலயே சொல்லிட்டேன், ஒரு 10 to 15% இவங்களுடைய தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு மேல இவங்களால வேலை செய்ய முடியாது. ஏன்னா மிச்ச 9 கிரகங்கள், சக்தி வாய்ந்த கிரகங்கள் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாங்க. இவங்க ஒரு இடத்துல நெகட்டிவா இருந்தா கூட உங்களுடைய லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி உங்களுடைய ஜாதகம் வலுவா இருக்கும் போது, அனைத்து உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய திரிகோணாதிபதி வலுவா இருக்கும் போது அனைத்து கெட்ட விஷயங்களும் உடைத்து தூர எறியப்படும். எப்போ 3 பேரும் அவுட் ஆகுறாங்களோ, இப்ப பாருங்க என் நண்பருக்கு என்ன சொன்னேன், 9ஆம் அதிபதி நல்லா அந்த திரிகோணத்துல ஒரே ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஆனா அவர் எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. இதுதான் விஷயம். 3 பேர் அவுட் ஆகும் போதுதான் வேலைக்கும் போவாம காசும் இல்லாம ரோட்ல சுத்தின்னு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்பதான் அனைத்து மாந்தியும் சரி, இந்த கிரகம் கெட்ட இடத்துல உட்காந்துன்னு இருந்தாலும் சரி, எந்த கிரகம் கெட்ட இடத்துல உட்காந்தாலும் அவங்க கெடுபலனை செய்வாங்க. சரிங்களா? இந்த பதிவுல மாந்தியை பத்தி பார்த்திருக்கோம், இது வரைக்கும் பார்க்காத யுரேனஸை பத்தி பார்த்திருக்கோம், நெப்டூனை பத்தி பார்த்திருக்கோம், ப்ளூட்டோவை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.